friends, welcome to bellmathedu education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC combined stat exam காக unit 8 dynamics ல வந்து projectile concept பத்தி நாம பார்க்க போறோம். இதுல வந்து என்னென்ன கான்செப்ட், என்னென்ன definitions, formulas தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி sums என்ன பாசிபிளா கேட்கறதுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ப்ரொஜெக்டைல்ங்கிறது என்னன்னா, இதுவும் வந்து பார்ட்டிக்கிளோட ஒரு மோஷனை டினோட் பண்ணுறதா வந்து ப்ரொஜெக்டைல். இப்போ நாம ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஏரில் த்ரோ பண்ணுறோன்னு வைங்க, அது வந்து ஒரு ஹைட்டுக்கு போயிட்டே இருக்கும். எப்போ வந்து வெலாசிட்டி வந்து 0 ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா மறுபடியும் அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாத் வந்து இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து டவுன் ஆகி மறுபடியும் அதே பிளேனை வந்து ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு பார்ட்டிகுலரோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். இது வந்து 2 ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து என்னென்னா அந்த பார்ட்டிகுலரோட வெயிட்டு, ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஏர். இதுதான் வந்து 2 மேஜர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ப்ரொஜெக்டைல். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து ஃபார்முலா டெரிவேஷன்ஸ்க்கெல்லாம் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ இங்கிருந்து அந்த பார்ட்டிக்கிளை த்ரோ பண்ணுறோம்ல, அதுக்கு இருக்க ஆங்கிள் வந்து தான் வந்து நம்ம ஆல்ஃபான் ஸ்டாண்டர்டாக டினோட் பண்ணுவோம். அது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கிருந்து பார்ட்டிக்கிளை த்ரோ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நம்ம த்ரோ பண்ணுவோம். அதை வந்து வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். இது வந்து அந்த த்ரோ பண்ணுற அந்த பார்ட்டிக்கிளுக்கும் அங்கேருந்து வர ஹரிசாண்டல் பிளேனுக்கு இருக்க ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். அங்கேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வீசுவோம், அது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத் க்ரியேட் பண்ணது இல்லை, இந்த பாத் வந்து நாம் ட்ராஜெக்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்ராஜெக்டரி. இந்த பாத் வந்து நம்ம ஜென்ரலாக ட்ராஜெக்டரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து எகெயின் அந்த பார்ட்டிக்கல் சேம் ஹரிசாண்டல் பிளேனை ரீச் ஆகுது இல்லை, அதுக்கு இருக்க டைம் வந்து என்னென்னா டைம் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இனிஷியலாக இங்கே t = 0 பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆரம்பிக்குது. அப்படியே போய் எகெயின் மறுபடியும் அது சேம் ஹரிசாண்டல் பிளேனில் ரீச் ஆகிறதுக்கான டைம் கேபிட்டல் Tனா, கேபிட்டல் T வந்து நம்ம டைம் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது செகண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து என்னென்னா ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து என்னென்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் அது ரீச் ஆகுதுல இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். டைம் ஆஃப் லைட்னா எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்குறது, டிஸ்டன்ஸ்னால் அந்த 2 பார்ட்டிகுலருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ரேஞ்ச். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ட்ராஜெக்டரி, ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை டினோட் பண்ணும். டைம் ஆஃப் லைட்டுங்கிறது டைம் டேக்கனை எடுக்கும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு, இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். எப்போதுமே வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெலாசிட்டி வந்து நாம் u cos ஆல்ஃபானும், ஆல்ஃபாங்கிறது அந்த ஆங்கிள் மேக் பண்ணுறோம்ல அது, வெர்டிக்கல் வந்து u sin ஆல்ஃபான்னு நம்ம எடுப்போம். யூங்கிறது அந்த இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்தது என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் தெரியணும்னா, வெர்டிக்கல் த ஒன்லி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ப்ரொஜெக்டைல் வந்து என்னென்னா கிராவிட்டி. இது வந்து வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் மோஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது, வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆக்சலரேஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது, அதாவது 0வாக இருக்கும். தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும். ஹரிசாண்டலில் வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெர்டிக்கலாக முக்கியமான 3 பாயிண்ட் வந்து என்னென்னா, வெர்டிக்கலாக இருக்கும்போது கிராவிட்டி மட்டும்தான் ஆக்ட் ஆகும், அது வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஹரிசாண்டலாக வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும், ஆக்சலரேஷன் வந்து 0. ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட், த பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபோலா. ஸோ இங்கே நம்ம த்ரோ பண்ணும்போது ஒரு பாத் கிடைக்கிது, ட்ராஜெக்டரின்னு சொன்னல, அந்த ட்ராஜெக்டரி எப்போதுமே என்னவாக இருக்குன்னா பேரபோலாவாக தான் இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதோட ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் வந்து நம்மளுக்கு வந்து y = x tan alpha - gx² / 2u² cos² ஆல்ஃபான்னு கிடைக்கும். இதுதான் வந்து அந்த ட்ராஜெக்டரி பாத்தோட ஈக்குவேஷன். இது வந்து பேரபோலோட இன்னொரு ஃபார்ம் தான். ஸோ இதுலேருந்து நம்ம பேரபோலா ஈக்குவேஷனுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா, எக்ஸ் அதாவது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இன் டைம் t, ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து நம்ம
ப்ரொஜெக்டைல் வந்தோட மோஷன் அசியூம் பண்ணுறேன்னு வைங்க எக்ஸ் கமா ஒய். எக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அட் த டைம் டி, ஒய்ங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அட் த டைம் டின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸுங்கிறது வந்து யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டியாக இருக்கும், ஒய்ங்கிறது யூ சைன் ஆல்ஃபா டி மைனஸ் 1/2 இன்ட்டு ஜிடி ஸ்கொயராக இருக்கும். இதிலிருந்து டியை எலிமினேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த பேரபோலிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து டியை எலிமினேட் பண்ணும்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன், இதிலிருந்து நம்ம வந்து நம்ம டி எலிமினேட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் சில அல்ஜிப்ரிக் கால்குலேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பேரபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் இந்த ஃபார்முக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து கிளியராக இது வந்து நம்மளுக்கு பேரபோலான்னு தெரிஞ்சிருது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஒரு பேரபோலா, இதோட லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து அதாவது இந்த 4a வேல்யூ வந்து 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஜி. அதோட ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலாகவும் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி, u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2gயாக இருக்கும். அடுத்தது சைஸ் ஆஃப் த பேரபோலாங்கிறது வந்து நத்திங் பட் லேட்டெக்ஸ் ரெக்டம். ஸோ அது பார்த்தோம்னா நம்ம 2 இன்ட்டு யூ காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் பை ஜின்னு எழுதலாம். யூ காஸ் ஆல்ஃபாங்கிறது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெலாசிட்டி. ஸோ சைஸ் ஆஃப் த பேரபோலா வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காது, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி. ஸோ அதான் வந்து இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஃபார்முலா தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மற்றது படிக்கிறீங்களோ இல்லையோ இது வந்து ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். ப்ராப்ளமும் இதை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. The first greatest height attained by the projectile. ஸோ நான் இப்படி பார்த்து வந்து இந்த மோஷனில் இருக்குன்னு சொன்னோமா, ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறத வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். யூஸ்வலாக இது வந்து ஏன்னு எடுத்துக்குவோம், இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இந்த ஹெச் ஃபார்முலா வந்து யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2g. அடுத்தது டைம் டேக்கன் டு ரீச் த கிரேட்டஸ்ட் ஹைட், அதாவது இனிஷியலாகிருந்து இந்த ஏ பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கான டைம் வந்து u sin alpha by g. டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னென்னா, இனிஷியலாக இருந்து எகெயின் அந்த பார்ட்டிக்கல் வந்து ஹரிசாண்டல் பிளேனை மீட் பண்ணுறது. ஸோ இங்கிருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கான டைம் அது வந்து என்னென்னா 2u sin alpha by g. இதுக்கு ட்வைஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஞ்சுங்கிறது இங்கே இருக்க பாயிண்ட்லேருந்து இங்கே பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் இது. இதோட ஃபார்முலா வந்து 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் 2 டீட்டா அப்ளை பண்ணோன்னா இந்த ஃபார்முலா வந்து யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா பை ஜின்னு ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுவும் கரெக்டு. அப்படி இல்லைன்னா இந்த ஆரே வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு யூ சைன் ஆல்ஃபா பை ஜின்னு எழுதலாம். யூ காஸ் ஆல்ஃபாங்கிறது வந்து இனிஷியல் ஹரிசாண்டல் காம்பனண்ட், யூ சைன் ஆல்ஃபாங்கிறது இனிஷியல் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ ரேஞ்சுக்கு வந்து இந்த 3ல் எது கொடுத்துருந்தாலுமே கரெக்டு தான். ஸோ இந்த ஃபார்முலா 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு. நம்ம ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து என்ன சொன்னோன்னா, இப்போ யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா பை ஜின்னு சொன்னோம்மா, இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னா, சைன் 2 ஆல்ஃபா வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும்போது, அதாவது 2 ஆல்ஃபா வேல்யூ 90, தட் இஸ் ஆல்ஃபா வந்து 45 டிகிரி. ஸோ ஆல்ஃபா வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது இதுக்கு வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து என்னவாயிரும்னா யூ ஸ்கொயர் பை ஜி. ஏன்னா சைன் 2 ஆல்ஃபா வேல்யூ வந்து என்னது 1 ஆயிரும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு a particle is projected horizontally from a point at a certain height above the ground, then the path described by it is a parabola. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சேம் பிளேன்லேருந்து அதே பிளேனுக்கு ரீச் ஆகிறது வந்து பார்த்தோம், அது வந்து பேரபோலான்னு சொன்னோம். இப்போ வந்து என்னென்னா ஒரு சர்டன் ஹைட்லேருந்து த்ரோ பண்ணும்போது ஒரு பாத் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும், இதுவும் வந்து பேரபோலா தான் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாடியிலேருந்து ஒரு பார்ட்டிக்குலர் த்ரோ பண்ணுறீங்கன்னு வைங்க, அது வந்து கிரவுண்டை ரீச் ஆகும். ஸோ இப்போ பேரபோலாவோட அந்த பாதி போர்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோட பார்த்து வந்து என்னென்னா பேரபோலாவாக தான் இருக்கும்.
அடுத்தது இப்போ certain horizontal range ஃபார் எக்ஸாம்பிள் கேங்கிறது ரீச் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ k ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை ஜி இதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகணும்னா எப்போ இருக்குன்னா யூ ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிகேவாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இதோட மினிமம் வேல்யூ வந்து என்னன்னா யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிகே. நெக்ஸ்ட்டு the velocity of the projectile in magnitude and direction at the end of time t r. இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா velocity of the projectile in magnitude and direction calculate பண்ணுற ஃபார்முலா v equal to அதாவது magnitude இது root of u square minus 2u sin alpha gt plus g square t square. direction calculate பண்ணுறதுக்கு வந்து tan theta equal to u sin alpha minus gt by u cos alpha. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி வருங்கிறத கீழே இருக்க பாயிண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் டி இஸ் லெஸ் தேன் யூ சைன் ஆல்ஃபா பை ஜியாக இருந்துச்சுன்னா அதாவது கிரேட்டஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு ஸோ இப்படி த்ரோ ஆகி கிரேட்டஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகும்போது டி லெஸ் தென் யூ சைன் ஆல்ஃபா பை ஜியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி வந்து பாசிட்டிவ். ஸோ டேன் டீட்டா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டீட்டா வந்து பாசிட்டிவ். ஸோ கிரேட்டஸ்ட் ஹைட் ரீச் ஆகிற வரைக்கும் டீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது கிரேட்டஸ்ட் ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் டி வந்து கிரேட்டர் தென் யூ சைன் ஆல்ஃபா பை ஜியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து டீட்டா வந்து என்னவா இருக்கும்னா நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது எக்ஸாக்டாக டி ஈக்குவல் டு 0 டி ஈக்குவல் டு 0 அதாவது டி ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா பை ஜியாக இருக்கும்போது நம்மளுக்கு டீட்டா வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன சொல்லலாம் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஏ த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஹரிசாண்டல். இதான் வந்து இதோட கன்க்ளூஷன். நெக்ஸ்ட்டு அந்த முன்னாடி இருக்க வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஃபார்முலாவில் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு v ஈக்குவல் டு யூனும் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிரும். அதாவது ரெண்டு வெலாசிட்டியும் ரெண்டு இனிஷியல் வெலாசிட்டியும் கோயின்சைட் ஆகிரும். ஆங்கிளும் சேமாக இருக்கும். பட் சைன் வந்து டிஃபராக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. Next point, the velocity at any point P of a projectile is equal to the magnitude to the velocity occurred in falling freely from the directrix to the point. So directrixக்கு வந்து dash வச்சு கேட்கறதுக்கு chances இருக்கு. அதே மாதிரி the height of the above directrix வந்து என்னன்னா u square by 2u. ஸோ இது வந்து depends only on u, ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ வந்து நம்மளுக்கு சேம் டைரக்ஷனில் வந்து ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரே பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா அந்த பார்ட்டிகல்ஸுக்கு வந்து சேம் பாத் இருக்கிறக்கே வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது, வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸுக்கு சேம் பாத் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு given the magnitude of the velocity of projection then there are two direction of projection for the particle so as to reach the given point. ரெண்டு டைரக்ஷன் இருக்குது. அந்த ரெண்டு டைரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வருதுன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ட்ராஜெக்டரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம்ல ஈக்குவேஷன் ஆஃப் த பராபோலான்னு டேன் ஆல்ஃபா இன்வால்வ் ஆகிற மாதிரி அதையோட அல்ஜிப்ரிக் கால்குலேஷன்ஸ் அப்ளை பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து டேன் ஆல்ஃபாவில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும், ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து அதோடைய ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து இன்க்ளைன்டு பிளேன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அது இன்க்ளைன் பிளேன் கேட்டிருக்காங்களா இல்லை நார்மலாக கேட்டிருக்காங்களான்னு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச டைம் ஆஃப் ஃப்ளைட், ரேஞ்ச் இது எல்லாமே வந்து இன்க்ளைன் பிளேனுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன் கொடுத்துருக்காங்க. From a point on a plane which is inclined at an angle beta to the horizon. So இங்கே இருக்க ஒரு இன்க்ளைன் பிளேன் வந்து ஹாரிசாண்டல் பிளேன் கூட பீட்டாங்கிற ஆங்கிள் கூட இன்க்ளைன் ஆகிருக்கு. அடுத்தது a particle is projected with the velocity u at an angle alpha with the horizon. So இந்த ஆங்கிள் வந்து alpha. In a plane passing through the normal to the inclined plane and the line of greatest slope. So நம்ம வீசுறது வந்து அந்த line of greatest slopeல இருந்துச்சுன்னா then the range on the inclined plane is 2u square cos alpha into sin alpha minus beta by g cos square beta. நீங்கள் மற்றது நோட் பண்ணுறீங்களா இல்லையோ அந்த இன்க்ளைன்டு பிளேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணணும். இன்க்ளைன் பிளேனாக இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் வந்து இதுதான்.
Next, time of flight on the inclined plane is 2u sin alpha minus beta by g cos beta. அதே மாதிரி the greatest distance of the projectile from the inclined plane attained is half the total time of flight. இந்த greatest height வந்து என்னன்னா half the time of flight இருக்கும். ஸோ முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல, இதோட half அப்ளை பண்ணனா இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். Next, greatest distance of the projectile from the inclined plane. So இது எல்லாத்தையும் inclined planeங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. inclined plane வந்தாலே இங்கே சைன் அந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது வரும். ஆல்ஃபா பீட்டா ரெண்டு இன்வால்வ் ஆகிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2g காஸ் பீட்டா. அதே மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன் பிளேன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் u ஸ்கொயர் பை g இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் பீட்டா. இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா bisects the angle between the vertical and the inclined plane. Vertical and inclined planeல வந்து கரெக்டா bisects பண்ணி இருக்கும், அந்த டைரக்ஷன்ல தான் வரும். Next, for a given initial velocity of projection, there are in general two possible direction of projection. So as to obtain a given range on the inclined plane. ரெண்டு possible projection இருக்குங்கிறாங்க. அந்த possible projection வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த 45 degree plus beta by 2. இதுதான் வந்து angle of projection of maximum range. இதுலேருந்து மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் திஸ் இது அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஆங்கிள் வரும். அதுதான் வந்து மேக்ஸிமம் டூ பாசிபிள் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு envelope of all the path described by particles projected from the point with a given velocity in all possible direction in the same vertical plane is another parabola. ஸோ எல்லா பாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நம்மளால் ஒரு என்வலப் கண்டுபிடிச்சி முடிஞ்சதுன்னா அது எகெயின் என்னவாக தான் இருக்குன்னா பெரபோலாவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான், இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம ப்ரொஜெக்டைலில் நோட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து எப்படி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். A body is projected with a velocity of 98 meters per second in a direction making an angle tan inverse 3 with the horizon. Find the vertical height, time of flight and horizontal range. ஸோ இங்கே வெலாசிட்டியும் ஆல்ஃபாவும் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம மற்றதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ யூ வந்து 98, ஆல்ஃபா வந்து tan inverse 3. ஸோ இதுலேருந்து tan alpha equal to 3ன்னு கண்டுபிடிச்சிடலாம். வெர்டிக்கல் ஹைட்னா என்னென்னா வெர்டிக்கல் ஹைட் இதுதான் இது. ஸோ இது வந்து என்னென்னா கிரேட்டஸ்ட் ஹைட்டு. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா, u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2g. இங்கே வந்து சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆக்சுவலாக போடும்போது tan alpha தான் கிடச்சிருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எனக்கு டேன் ஆல்ஃபா தெரியுமா, ஸோ எனக்கு வந்து டேனை உள்ளே கொண்டு வரணும். அதனால் நான் டிவைட் பை காஸ் ஆல்ஃபா அப்ளை பண்ணுறேன். ஸோ வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்கு இன்ட்டு காஸ் ஆல்ஃபாவும் போடுறோம். ஸோ சைன் கூட இன்ட்டு காஸ் டிவைட் பை காஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். சைன் பை காஸ் வந்து டேன் போட்டுடலாம், காசுக்கு வந்து 1 பை சீக்கன் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் வந்து சீக்கன் வந்து ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர். இது எதுக்காகனா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ tan ஆல்ஃபா வேல்யூ 3. இப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 3 ஸ்கொயர் ரூட் 10ன்னு ஆயிரும். ஸோ எனக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, சைன் ஆல்ஃபா வேல்யூ 3 பை ரூட் 10ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி காஸ் ஆல்ஃபாவுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் ஆல்ஃபாவுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சைன் ஆல்ஃபாவால் டிவைடட் பை அண்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை சைன் ஆல்ஃபா அப்ளை பண்ணுறேன். சைன் பை காஸ் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு tan. அப்போ வந்து எனக்கு இங்கே காஸ் பை சைன் வரும். அப்போ அதை வந்து நான் 1 பை tan எழுதிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணுற சைன் வந்து அப்படியே இருக்கும். சைன் ஆல்ஃபா வேல்யூ முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோமா, என்னது 3 பை ரூட் 10. ஸோ 3 பை ரூட் 10 இன்ட்டு tan ஆல்ஃபா வேல்யூ வந்து என்னது 3. இப்போ 1 பை 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 பை ரூட் 10. ஸோ சைன் ஆல்ஃபா வந்து 3 பை ரூட் 10, tan ஆல்ஃபா வந்து 3ன்னு தெரியும். ஸோ 1 பை 3. இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 1 பை ரூட் 10 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எனக்கு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் இதையை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிஃபை பண்ணால் போதும். ஸோ யூ தெரியும், சைன் ஆல்ஃபா வேல்யூ வந்து 3 பை ரூட் 10, சைன் ஸ்கொயருங்கும் போது ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். ஸோ போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதே மாதிரி தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் நம்மளுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கணும். ஹரிசாண்டல் ரேஞ்சுனா 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி, இதெல்லாம் தான் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். இன்க்ளைன் பிளேனாக இருந்ததுன்னா ஆல்ஃபா பீட்டா 2 கொடுப்பாங்க, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்டைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் ஃபார்ம்லாம் இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ 2022 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் ஹரிசாண்டல் ரேஞ்ச் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலாவும் கேட்டிருப்பாங்க. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா தான், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைனமிக்ஸில் அடுத்த கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.